konnichiwa and welcome back to another video. இந்த வாரத்திற்கான ஆரம்பத்துக்கு வந்தாச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமி அப்டேட்ஸ் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அனிமி நியூஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம சேனல் பழையபடி பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? I got broads in Atlanta, to the V in the family, credit cards in the scams, in the leaks in the family. ஆரம்பமே ஜுஜுட்சு கைசன் தரப்புல இருந்து ஒரு சோகமான செய்தி. அது என்னன்னா, இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3யோட டைரக்டர் இந்த சீசன் 3யோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே போக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா வெஸ்டர்ன் கம்பெனிக்கு போயிட்டு வேலை பண்ண போகிறாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு. ஸோ எனக்கெல்லாம் அந்த சோகமான இல்லை. ஸோ இதுவரை வந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான். என்ன பண்ணுறது, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸை விட்டு வெஸ்டர்னுக்கு போக வேண்டிய ஆசை வந்துடுச்சு. அடுத்து வந்து வின்லாண்ட் சாயோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் வீடியோவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரைம் வீடியோ யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இப்போ அதிலே வந்து வின்லாண்ட் சாயை தமிழ் டப்பிங்கில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஒரு தகவல். அடுத்து வந்து அட்டாக் ஆன் டைட்டனுக்கான தமிழ் ரீடம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜியோ ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அமேசான் பிரைமில் வந்து அதாவது அனிமி டைம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்தளவுக்கு நல்லா வரல. ஸோ அதை முன்னிட்டு இப்போது வந்து ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமாக அது இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த வித ஃப்ரீ ரன் எபிசோட்டோ இல்லை ஜுஜுட்சு கைசன் எபிசோட்டோ பார்த்துருக்க முடியாது, ஏன்னா ரிலீஸ் பண்ணலை. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பழையபடி கம்பேக் கொடுத்துரும். ஜுஜுட்சு கைசன் 8வது எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பழையபடி ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. அடுத்து வந்து டிசியோடைய காமிக் சீரிஸான ஆப்சல்யூட் பேட்மேன் சொல்லக்கூடிய ஒரு காமிக் சீரிஸ். அதோட கார்பிக்கில் பார்த்தீங்கன்னா பெர்சர்க் செயின்சா மேனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும் விதமாக, அதாவது ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா 2 கார்பிக் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட் திங் தான். ரீசனாக பார்த்தீங்கன்னா டிசி வந்து அதிகமாக இந்த மாங்கா அனிமி பக்கம் கண்ணு வைக்கிறானுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் இசைக்காய் பார்த்தீங்கன்னா டிசி தரப்புலேருந்து ஒரு அனிமியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிசி வந்து அனிமி மாங்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுற அனிமியான டெவில் மே கிரையோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா May 12 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஒஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ மேபி தமிழ் டப்பிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏனென்றால் ஸ்டீல் பால் ரன் கூட நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அந்த அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுங்க. அடுத்து வந்து ஜுஜுட்சு கைசன் மொடுலோ மாங்கா பார்த்தீங்கன்னா இன்னும் 2 or 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இது ஒரு நல்ல மாங்கா தான். யூஜி எவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிக்க முடியுமோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொடுலோ மாங்காவோட பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு, அதாவது ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டில் கேஸ் இல்லாத மாதிரி பண்ண போகிறாங்க. அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் தான் வரும். சீக்வல் சீரிஸ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போய் முடிக்க போகிறானுங்கன்னு. ஸோ இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. போகிறத பார்த்தா அப்படி யூஜிக்கே ஒரு நல்ல ஒரு ரிட்டம்ஷன் கொடுத்து முடிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எதை நோக்கி போகுதுன்னு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மொடுலோ மாங்கா ரீட் பண்ணுறீங்க காமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த மொடுலோ மாங்காவில் ஒரு கலர் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியோட ஹேரோட கலர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம யூஜி பார்த்தீங்கன்னா இப்போ யங்காக இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்தானுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது கோஜோட ஹேர் கலர் ஒயிட் மாதிரி இப்போ நம்மளோட யூஜோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கலர் பேஜ் மூலியமாக வந்து இப்போ ஒஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி நம்மளோட கோஜோக்கெலாம் நான் யூஜின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சான்ஸ் இல்லை, ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களை எத்தனை பேர் வயலட் எவர்கார்டன் அனிமே பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஒரு நல்ல அனிமே. ஸோ அந்த ஆத்தரும் ஸ்டூடியோ விட்டும் சேர்ந்து ஒரு அனிமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் த 4 சீசன். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் வந்து வயலட் எவர்கார்டனோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதை மாதிரி இந்த அனிமே எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களை யாராச்சும் வெயிட் பண்ணுறீங்களா கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து வந்து ப்ளீச் கிரியேட்டர்கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளீச்சோட ஃபைனல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேரக்டர் வந்து அப்பேர் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது யார் கேரக்டர்னு நிறைய பேர் வந்து இப்போ வெயிட்டிங்கில் வெரி ஆகுது. ஸோ வந்து அது யார் கேரக்டர் என்னவா இருக்குன்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் ப்ளீச் ஸ்டார்ட் பண்ணலை. ஒரு நல்ல ஒரு அனிமி சீரிஸ் தான். இட்ஸ் பிக் 3 நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் நான் இன்னும் பார்க்கல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அனிமே யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு இன்னும் ப்ளீச் பார்க்காம இருக்க வைக்க முடியாது கேட்குறானுங்க. பட் கூடிய சீக்கிரம் நான் ப்ளீச் பார்த்து முடிச்சுட்டு ப்ளீச் பற்றின கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ ப்ளீச் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பங்காயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா யூஃபோர்டேபிள்லேருந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கென்ஷன் இம்பாக்ட் கேம் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு விஷுவல் குவாலிட்டியான கேம் தான் இந்த கென்ஷன் இம்பாக்ட். இதுக்கான அனிமே அடாப்டேஷன் வரப்போன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அனிமே அடாப்டேஷன் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வந்து யூஃபோர்டேபிள் சொல்லியிருக்காங்க. யூஃபோர்டேபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயரோடைய அனிமேட்டட் ஸ்டூடியோ. ஸோ இவங்க தான் வந்து இப்போ கென்ஷன் இம்பாக்ட்டுக்கான அனிமையை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது சொல்கிற ப்ரோ டீமன் ஸ்லேயர் மூவி பற்றின அது அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயர் மூவி 2 பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வந்து அதிசுஃபோர்டபுள் சொல்லிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 2 அனிமி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து டீமன் ஸ்லேயரோட நெக்ஸ்ட் மூவி வந்துடும். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காகுராபாஜி மாங்காவோடைய பார்ட் 1 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 112 எபிசோட் இருக்குது. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு மாங்காக்கான அனிமேட்டட் அப்டேஷன் கூட கூடிய சீக்கிரம் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து தி எலுசிவ் சாமுராய் மாங்கா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டோட்டலி பார்த்தீங்கன்னா 238 சாப்டர். ஸோ அந்த 238 சாப்டரோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாங்காயை முடிச்சு விட்டுதாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதோட அனிமே கூட இருக்குது. ஐ திங்க் 2 சீசனில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் அதையும் பாருங்கள். அடுத்து வந்து ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்ஸ் அனிமே மாங்கா இதுக்கான பைரசி காரணமாக டோட்டலி 38 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நட்டப்பட்டிருக்கிற வந்து இப்போ ஒஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஜப்பானில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 38 பில்லியன் அமெரிக்க டாலர்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் 200 பில்லியன் அதை விட கூட போகலாம். ஸோ ஒன்று சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் ஆஃபீஸர் சைடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச வரை அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பைரசி இனிமேல் வந்து கூடாமல் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வந்து தி அப்போதெகரிஸ் டைரிஸ் அனிமியோடைய சீசன் 3க்கான பார்ட் 1 இந்த வருடத்தில் அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அப்போதெகரிஸ் டைரிஸ் அனிமே பார்த்துருக்கீங்க. தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு தமிழ் டப் தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான அனிமே தான். டீசெண்டில் ஒரு நல்ல ஒரு அனிமே தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் கிரன்ச்சிரோல அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கிடைச்ச மிக முக்கியமான அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ அது சொல்ல மாதிரி தான் மறக்காமல் சொல்லிட்டு போகிறேங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் தப்பாக சொல்லியிருந்தா சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ ஐ எம் சாரி அபவுட் தட். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். நிறைய பேர் பண்ணுறீங்கள. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். அண்ட் டேக் கைஸ், சைனோரா.